அனுகிரகம் இருந்தால் போரும் நீ காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிறது உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஆச்சாரியன் அப்படின்னா வழிகாட்டி. வழிகாட்டுதல் எது? குரு. அதான் சொல்ற, குருவை பிடிச்சிக்கோ. பள்ளிக்கட்டில் கீழே திருவடி சம்பந்தம். கீழேன்னு என்னது? திருவடி சம்பந்தம் தான் முக்கியம். அதாவது சரணாகதி தத்துவம் தான் முக்கியம். சரணாகதின்றது முக்கியம். அதனால நீ என்ன பண்ண? கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலே. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் இன்னொரு பெரிய தத்துவம் என்னன்னா, கிங்கிணி வாய்ச்சது தாமரை பூ போலேன்னா, தாமரை பூ அழகாக வாசனையோடு மலர்ந்து காணக்கூடியது. கிங்கிணி சின்ன சின்ன விஷயங்கள். நீ பெரிய விஷயத்தை பார்க்கிற போது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்காதேன்னு அர்த்தம். இதுதான் தத்துவம். அடுத்தது, செங்கண் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ. சிறிது சிறிதாக நீ என்ன பண்ணோம்? அப்படியே பகவானுடைய அனுகிரகம் நம்மளுக்கு சில பேர் சொல்லுவா, அவனுடைய கடைக்கோடியில் கொஞ்சம் பார்வை இருந்தால் கூட போறப்பா, நான் லட்சாதிபதி ஆகிடுவேன், கோடீஸ்வரன் ஆகிடுவேன். இதை யார் சொல்றது? அவள் எடுத்துட்டு வராரே, ஒரே ஒரு பிடி அவள் எடுத்து வாயில போடுறார். அடுத்தபடி கை வைக்கச்சே ருக்மிணியை தடுத்துடுறார். போற அவனுடைய அனுகிரகம் இதுக்கே அங்க ஃபுல்லா என்ன ஆயிடுத்து? வழிஞ்சுட்டே இருக்கு. எங்க கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு என்ன அந்த மாதிரி உன்னுடைய அனுகிரகம் அங்கே இருக்கு. அதுலேயே வழிஞ்சின்னு இருக்கு. நீ அதனால என்ன ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பு மாற்றாதை பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களா இருக்க. நீ ஒருபடி அவள் எடுத்த போனே உன்னுடைய நண்பன்கிட்ட வந்து அந்த கடைக்கண் பார்வை அது பட்டா போரும் சுவாமி. செங்கண் சிரிச்சிடுதே எம்மேல் விழியாமோ, என் மேல் விழியாமோ. அந்த உன்னுடைய பார்வை கொஞ்சமாவது இந்த பக்கம் கிடைச்சுடுத்துன்னு வச்சுக்கோயேன், அப்பா அதுவே போரும் சுவாமி, நான் பெரிய சித்தபுருஷன் ஆயிடுவேன். இதில் தான் சொல்றார், என்ன கண்ணன் தூங்கும்போது இந்த அர்ஜுனன் துரியோதன் வந்து பக்கத்திலே அமர்ந்த போது 2 பேரும் அப்படியே ரசிச்சுன்னு இருந்தாராம் கிருஷ்ணன்.